சென்னை எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள செந்தில்குமாரின் அறை பூட்டை உடைத்து சோதனை செய்ய அமலாக்கத்துறை முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்கள்ல காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க. சென்னையில பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல சோதனையானது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகன் செந்தில்குமார் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில அவருடைய அறையில சோதனை நடத்துவதற்காக 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு காலை முதலே காத்திருக்கிறார்கள். அந்த அறை பூட்டி இருப்பதால் அந்த அறையினுடைய பூட்டை உடைத்து சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் விடுதியுடைய செயலாளர் முன்னிலையில அவருடைய அறையுடைய பூட்டானது உடைக்கப்பட்டு அந்த சோதனை நடத்த இருப்பதாகவும் அதற்காக சட்டமன்ற செயலாளரை சட்டமன்ற உறுப்பினர் விடுதியுடைய செயலாளரை சந்தித்து தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தித்து பேசி வருகிறார்கள். மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு இந்த சோதனை நடத்துவதற்கு வந்திருக்காங்க. ஐபி செந்தில்குமாருடைய அறை ஆனது ஏ பிளாக்கில் 7வது அறையில் அவர் தங்கியிருக்கார். அவர் சொந்த ஊரில் இருப்பதால் அவருடைய அறை பூட்டி இருக்கிறது. சாவி எம்எல்ஏவிடம் இருப்பதால் தொடர்ந்து இந்த பூட்டை உடைத்து இந்த சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சருடைய இல்லத்தில் காலை முதலே சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அமைச்சருடைய இல்லத்துக்கு சோதனை செய்வதற்கு முன்பு சென்ற போது காவலாளிகள் உள்ளே அனுப்புவதற்கு முதலில் மறுத்திருக்கிறார்கள். பின்னர் அமைச்சருடைய ஒப்புதலோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அங்கும் மத்திய தொழில் பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குடைய பின்னணி என்று பார்த்தால் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு 2006 மற்றும் 2011 போது ஐ பெரியசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். வீட்டு வசதித்துறை மூலம் நிலம் ஒதுக்கியதில் அந்த இடத்தில் ஒரு வணிக வளாக கட்டடமானது கட்டப்பட்டது. அந்த கட்டடத்திற்கு மனைவி மூலம் ஜாஃபர் சேட்டுடைய மனைவி மூலம் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக தான் அமலாக்கத்துறையுடைய வழக்கு ஐ பெரியசாமி மீது இருக்கிறது. கடந்த முறை ஏற்கனவே ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக ஐ பெரியசாமியிடம் 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை விசாரணை எல்லாம் மேற்கொண்டாங்க. வரும் திங்கட்கிழமை இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில அமலாக்கத்துறை இந்த வழக்கு தொடர்பாக சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. தேவப்பிரியன், உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.